Hi friends, welcome to our channel Ammi Chutney. Ammi Chutney viewers அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவு திருநாளான தைப்பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பானையில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். நீங்களும் பானையில் தான் பொங்கல் வைக்க போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலில் தைப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் செய்கிற எனக்கு ரொம்பவே பிடிச்ச பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 5 பொருள் சேர்த்து செய்கிறது தான் பஞ்சாமிர்தம். அந்த 5 முக்கியமான பொருள் என்னென்னன்றதையும் இது கூட எக்ஸ்ட்ராவாக வேறு என்னெல்லாம் சேர்த்துக்கலான்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த 3 ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், பேரிச்சம்பழம், வெல்லம், தேன், நெய் இதெல்லாம் தான் பஞ்சாமிர்தம் செய்யறதுக்கான முக்கியமான 5 இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பஞ்சாமிர்தத்தில் சேர்க்க வேண்டிய முக்கியமான 5 பொருளையும் சேர்த்து வீட்லேயே சுவையான பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதில் நான் உலர் திராட்சையும் கற்கண்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்தோம் அப்படின்னா கோயிலில் வாங்குகிற பஞ்சாமிர்தம் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம துருவன தேங்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரேட்டான இந்த பஞ்சாமிர்தம் உங்களோட ஃபேவரேட்டாகவும் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யாரெல்லாம் சின்ன வயசில் போஸ்ட்டில் பொங்கல் கார்டு அனுப்பியிருக்கீங்கன்றதையும் கடைசியாக எப்போ அனுப்புனீங்கன்னு ஞாபகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் தித்திக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.